அண்மை செய்திகளில் கூட்டணி நிலைப்பாட்டை இன்று அறிவிக்கிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த். அதிமுக விளம்பரத்தில் விஜயகாந்த் படம், பெயர் இடம்பெறவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியா என்றும் கேள்வி எழுந்துள்ளது. இதுகுறித்து உள்ளீட்டு பிரிவு இணை ஆசிரியர் செம்மலிடம் தகவல்களை கேட்கலாம். செம்மல், தேமுதிகவோட கூட்டணி இறுதி முடிவு இன்னைக்கு அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அவர்கள் தனித்து போட்டியிடுகிறார்களா அல்லது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கிறார்? அது தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் என்று உறுதியாக கூறி வந்த அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் கூட இன்றைய பொதுக்கூட்டத்தில் நிச்சயமாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கலந்து கொள்வார் அல்லது தேமுதிக சார்பில் யாரேனும் ஒருவர் கலந்து கொள்வார்கள் என்ற உறுதியளித்திருந்தார்கள். 2 தினங்களுக்கு முன்பாக விஜயகாந்தை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திய அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான பன்னீர்செல்வம் கூட இன்றைய கூட்டத்தில் விஜயகாந்த் நிச்சயம் மேடை ஏறுவார் என்று கூறியிருந்தார். ஆனால் நேற்றைய தினம் அதிமுக சார்பில் இன்றைய பொதுக்கூட்டத்திற்கு, அதாவது இந்த கூட்டணிகள் உறுதியான பிறகு நடைபெறக்கூடிய முதல் பொதுக்கூட்டமாக இதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த முதல் பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்தின் பெயர் இடம்பெறவில்லை, விஜயகாந்தின் கட்சி பெயரும் இடம்பெறவில்லை. அந்த பட்டியலில் பார்த்தால் மிக சமீபத்தில் கூட்டணி, அதாவது தொடர்ச்சியாக கூட்டணியை அதிமுக கூட்டணி பாரதிய ஜனதாவோடு அமைந்ததை விமர்சித்து வந்திருந்த கொங்கு அதாவது சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு கூட அவரது பெயரும் அவரது புகைப்படமும் இடம்பெற்றிருக்கின்றன. பலரது பெயரும் புகைப்படமும் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக சேதுராமன் அவர்களது படமே இடம்பெற்றிருக்கிறது, ஜான் பாட்டன் அவரது படம் இடம்பெற்றிருக்கிறது, டெஸ் ராமசாமி படம் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு விளம்பரத்தில், அது முதல் கூட்டத்தில் விஜயகாந்தின் பெயர் இடம்பெறாதது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கிறது. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நேற்று மாலை பத்திரிகைகளுக்கு விளம்பரம் கொடுக்கும் நேரம் வரை தேமுதிகவிற்காக அதிமுக தரப்பு காத்திருந்ததாகவும், ஆனால் அங்கிருந்து எந்த விதமான பதிலும் வராத சூழ்நிலையே தேமுதிகவை தவிர்த்துவிட்டு இந்த விளம்பரம் கொடுக்கப்பட்டிருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் கிடைக்கின்றன. மேலும் நேற்றைய தினம் தேமுதிக நிச்சயம் இடம்பெறும் என்று அதிமுக முன்னணி தலைவர்கள் கூறியதை அடுத்து அதிமுகவினுடைய அந்தந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் வரவேற்பு பதாகைகள் வைக்கூடிய இடங்களில் வைத்த கொடிகளில் தேமுதிக கொடியும் தமிழ் மாநில காங்கிரஸ் கொடியும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது இரவுக்கு பிறகு, நள்ளிரவுக்கு பிறகு அந்த கொடிகள் அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றன என்பதையும் நம்ம செய்தியாளர்கள் அங்கங்கே உறுதி செய்திருக்கிறார்கள். இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது, அவர்கள் நிச்சயம் இந்த கூட்டில் இடம்பெறுவார்கள் என்று தகவல்களாம் சொல்ல வந்த நிலையில் தமிழ் மாநில காங்கிரசினுடைய புகைப்படமோ பெயரோ திரு ஜி.கே. வாசன் பெயரோ இதில் இடம்பெறவில்லை என்பதையும் நாம் இதோடு பார்க்க வேண்டியது இருக்கிறது. நேற்றைக்கே நாம் தொடர்ச்சியாக மாலைக்கு பிறகு ஒரு செய்தியை ஒளிபரப்பியிருந்தோம். அதில் நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி குறித்து விஜயகாந்த் எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை. குறிப்பாக அதிமுகவுடன் செல்லக்கூடிய விவகாரத்தில் எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை என்றும், அதே போன்று நேற்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் அனைவரும் பாமக அதிமுக கூட்டணி பெற்றிருக்கக்கூடிய இடங்களை விட அதிகமான இடங்களை பெற்றால் மட்டுமே நாம் அந்த கூட்டணிக்கு செல்வது ஒரு சரியாக இருக்கும், இல்லை என்றால் அந்த கூட்டணிக்கு செல்வது முறையாக இருக்காது என்று விஜயகாந்துக்கு அழுத்தம் தந்ததையும் நாம் ஏற்கனவே பதிவு செய்திருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. மேலும் பிரதமர் போன்ற முக்கிய நபர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டத்தில் திடீரென ஒரு அரசியல் கட்சி தலைவர் பங்கேற்க என்பது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் கிடையாது. அதற்கென்று நிறைய பாதுகாப்பு விஷயங்கள், மரபு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அரசியல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்கின்ற காரணத்தினால் ஏதேனும் மாற்றங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும், இந்த தருணத்தில் பத்திரிகைகள் எல்லாம் பேர் இடம்பெறாத ஒரு சூழ்நிலையில் விஜயகாந்த் இன்று மேடை ஏறுவாரா என்பதிலும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. விஜயகாந்த் ஏறாத சூழலில் தேமுதிக தரப்பில் வேறு யாரும் ஏறுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்று உறுதியான தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ச்சியாக தேமுதிக தனது முடிவை அறிவிப்பதில் காலதாமதம் செய்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது.
2014ஆம் ஆண்டு இதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுமா இடம்பெறாதா என்கிற கேள்வி கடைசி நிமிடம் வரை இருந்தது. அப்போது சென்னையில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் தான் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய அந்த செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்த ராஜ்நாத் சிங் நேரடியாக இங்கு வந்திருந்தார். அப்போதும் இறுதி வரை தேமுதிக இடம்பெறாதா என்கிற கேள்விகளிலிருந்து இறுதியில் தான் மிக கம்மியான நிமிடங்கள் இருக்கும்போதுதான் விஜயகாந்த் அந்த மேடைக்கு வந்து ஒன்றாக பாமக, தேமுதிக, மதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அந்த கூட்டணி அமைத்திருந்தன. கிட்டத்தட்ட 2014 போன்ற அதே ஒரு சூழல் தற்போதும் நீடிக்கிறது. இந்த இறுதி நிமிடம் வரை தேமுதிகவிடமிருந்து எந்த விதமான பதிலும் வராத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. அதிமுக வட்டாரங்களாம் விசாரிக்கும் போது மிக மிக மேல்மட்டங்களை தவிர வேறு யாருக்கும் இது தொடர்பான எந்த விதமான தகவல்களும் தெரியவில்லை என்பதையும் நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. செம்மல், ஏற்கனவே தேமுதிக தரப்புல வந்து விருப்ப மனு விநியோகம்லாம் வந்து நடைபெற்றது. இந்த நிலையில அதை பேஸ் பண்ணி வந்து அவர்கள் தனித்து போட்டியிடுவதா நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? இந்த நிலையில நேத்து சொன்னீங்க தேமுதிக கொடியோட தமிழ் மாநில காங்கிரஸ் கொடியும் வந்து அகற்றப்பட்டிருக்கிறதா அப்படி சொல்லியிருக்கீங்க. தமிழ் மாநில காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் அடுத்து? தேமுதிகவை பொறுத்தவரை தர்மசங்கடம் என்பது ஒரே ஒரு இடத்துல தான் அவர்களுக்கு இருக்கிறது. அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுக கூட்டணி முதலில் இடம் கொடுத்ததும் அதிக இடங்கள் 7 இடங்கள் கொடுத்ததும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் தமிழகத்தில் கட்சிகள் களம் கண்டாலும் அந்த கூட்டணியில் இருந்த கட்சிகளில் அதிக இடங்களை பெற்ற கட்சியாக தேமுதிக இருந்தது. 14 இடங்களில் தேமுதிக போட்டியிட்டது. அதில் பாதிக்கும் மேற்பட்ட இடங்களில் தான் பாமகவுக்கு இடங்கள் அப்போது தரப்பட்டன. அப்படி ஒரு சூழ்நிலையில் தற்போது பாமகவிற்கு 7 இடங்கள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் என கொடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதைவிட கூடுதலாக அல்லது அதற்கு நிகராக 7 இடங்கள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் என்கிற உறுதியைத்தான் தேமுதிக கோருவதாகவும், மேலும் உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தலை தாண்டி உள்ளாட்சி தேர்தல் வரை ஒரு நீண்டகால ஒப்பந்தத்தை அதிமுகவில் செய்வதற்கு தேமுதிக நிபந்தனைகளை விதித்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஆரம்பம் முதலே பாமகவை கூட்டணிக்குள் இழுத்து வருவதற்கு அதிமுக முனைப்பு காட்டியது. பாரதிய ஜனதாவும் அதற்கு இசைவை தெரிவித்ததால் பாமக உள் வருவதில் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் இருந்தது. ஆனால் தேமுதிக வருகையை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருந்த அந்த முனைப்பு, தேமுதிக அழைத்து வருகின்ற முனைப்பு அதிமுகவை பொறுத்தவரை சற்று கம்மியாகவே இருந்தது. அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ராஜலட்சுமி, இது தொடர்பாக பேசிட்டு நம்மோட மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் வந்திருக்கார். அவருடன் பேசலாம். ராதாகிருஷ்ணன், இன்றைக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது இன்றைய கூட்டத்தில் விஜயகாந்த் பங்கேற்பார், நிச்சயம் மேடையேறுவார் என்றெல்லாம் சொல்லி வந்தார்கள். ஆனால் பத்திரிகையில் விளம்பரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் திடீரென ஒரு அறிவிப்பு மாலையிலேயே பொதுக்கூட்டத்துக்கு பங்கேற்பார் என்பது போன்ற திடீர் நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இனி அதற்கான வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் நேற்றைய தினம் அவர்கள் பேசி முடிக்காவிட்டால் இன்று இதற்கான ஒரு சாத்தியக்கூறு இல்லை. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது, அதாவது அவங்களுடைய கொடி நீக்கினாலும் சரி, விஜயகாந்தனுடைய படம் இல்லாததாலும் சரி, இதெல்லாம் நிச்சயமாக தேமுதிக போற ஒரு கட்சியினுடைய அதனுடைய இமேஜை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அங்க வந்து ஒரு கொடி கூட இல்லாம, இல்லை என்றால் அவருடைய படம் கூட இல்லாம இவர் போய் கலந்து கொள்வது, இல்லை என்றால் அங்கிருந்து சுதீஷோ பிரேமலதாவோ கலந்து கொள்வது நிச்சயமாக தேமுதிகவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் வரும். நிச்சயமாக அவர்கள் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் கூட்டணிக்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்கிறது. ஏனென்றால் தேர்தல் அறிவிப்பு கூட இன்னும் வரவில்லை. பௌர்ணமி என்ற ஒரு பிரச்சனை மட்டும்தான் நடுவில் வருது. இன்னைக்கு பௌர்ணமி ஆனதுனால அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண வேண்டும் என்று நரேந்திர மோடியும் சரி, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் விரும்புகிறார்கள். அந்த விருப்பம் இன்று நடக்கவில்லை, அவ்வளவுதான். ஆனால் இந்த சூழ்நிலையில், அதாவது தொடர்ச்சியாக தேமுதிக இவ்வளவு தூரம் ஒரு இழுபறி சூழலுக்கு சென்று இறுதியாக அறிவிப்பது, நீங்கள் சொன்னது போன்று இன்றைக்கு அமாவாசை தினத்தில் அறிவிக்க வேண்டும், வளர்பிறை அறிவிக்க வேண்டும் என பல விஷயங்கள் உள்ளே சொல்லப்பட்டாலும் இவ்வளவு சிக்கலுக்கு தாண்டியும் இந்த கூட்டணி உருவாவதற்கான காரணங்களாக நீங்க எதை பாக்குறீங்க? இல்ல, முக்கியமாக இது வந்து பாஜகவை பொறுத்தவரை பாஜகவுக்கு தேமுதிக இந்த கூட்டணியில் வராவிட்டால் தான் லாபம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அப்படி வந்துவிட்டால் ஒரு அளவுக்கான அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ், அதாவது அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் சில வாக்குகளாவது தேமுதிகவுக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது.
அப்படி வந்துவிட்டால் ஆன்டி இன்கம்பன்சி ஓட் சாதாரணமாக அதிமுகவினுக்கு எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கு போகும் பாத்தீங்கன்னா நிச்சயமாக திமுக கூட்டணிக்கு போகும், அதே போல கமலுக்கு போகும், டிடிவி தினகரனுக்கு போகும். ஆனால் இதுல இப்ப வெற்றிக்கு சாத்தியக்கூறு இருக்கிற கூட்டணின்னு பார்க்கும்போது திமுக காங்கிரஸ்ன்றதுனால் நிச்சயமாக அந்த ஒரு கூட்டணிக்கு தான் அதிக அளவில் அந்த வாக்கு போய் சேரும். அதில் இருந்து ஒரு சின்ன சதவீதம் கூட மாறிவிட்டால் தேமுதிகவுக்கு வந்து விட்டால் அது பாஜகவுக்கு சாதகமா இருக்கும். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை இது அதிமுகவுக்கு ஒரு பெரும் செட்பேக் என்றதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் தேமுதிக வந்துவிட்டால் அவர்களுடைய அந்த 2.5% ஓட்டோ இல்லை என்றால் ஒரு 1.5% ஓட்டோ என்ன ஓட்டானாலும் சரி, அது அவர்களுடைய இந்த பை எலெக்ஷனுக்கு 21 தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்க வேண்டியது இருக்கிறது. அந்த 21 தொகுதிகளிலும் தேமுதிக அதிமுகவை சப்போர்ட் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலை தான் இருக்கிறது. அவர்கள் இந்த கூட்டணிக்குள் வந்துவிட்டால் அதிமுகவுக்கு இது பாதகமாகும், பாஜகவுக்கு ஒருவேளை இது சாதகமாக கூட அமையக்கூடும். நன்றி திரு இணைப்பில் நன்றி. நன்றி. தற்போது நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைப்பில் வந்திருக்கிறார், அவருடன் பேசலாம். திரு ஷியாம், இன்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் விஜயகாந்தின் படமோ அல்லது அவரது கட்சியின் பெயரோ இன்றைக்கு விளம்பரத்தில் அதிமுக விளம்பரத்தில் இடம்பெறவில்லை. இதை எப்படி புரிந்து கொள்வது? சில ஊடகங்களில் செய்திகள் சொல்வது போன்று இறுதி நேரத்தில் அவர் மேடை ஏறுவார், தேமுதிக மேடை ஏறும் என்று சொல்கிறார்கள். ஆனால் வரலாற்று ரீதியாக இது போன்ற சம்பவங்களில் இப்படி இறுதி நேர மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றனவா? இந்த தேமுதிகவுடைய இந்த அணுகுமுறையும் அதிமுக நம்பிக்கையும் எப்படி பார்த்து? 2014 நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் செம்மல். பாரதிய ஜனதா கூட்டணி, அதுல தேமுதிக வருமா வராதா என்பது கடைசி நேரம் வரைக்கும் மிகப்பெரிய சஸ்பென்ஸாகவே இருந்தது. வானதி சீனிவாசன் அவர்களோ அல்லது வேறு ஒரு தலைவரோ பின்னாட்களில் அது குறித்து நினைவு கூறும் போது நாங்கள் 2 வகையான பதாகைகள் தயார் செய்து வைத்திருந்தோம் மேடையில் கட்டுவதற்கு. ஒன்று விஜயகாந்த் படமும் அந்த கொடியும் போட்டது, இன்னொன்று போடாதது. கடைசியில் அவர் வந்தபோது பேனரை மாற்றினோம் என்றே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். இது 5 வருடங்களுக்கு முன்னால் நடந்தது. இந்த பேர வலிமையை கூட்டுவதற்காக விஜயகாந்த் இவ்வாறு செய்வது என்பது 2014 பார்த்ததுதான். அப்போது அவருக்கு 14 சீட்டுகள் தரப்பட்டன. இப்போது பாமகவுக்கு இணையாக அவர் சீட் கேட்கிறார். நேற்று இந்த கொடிகள் கட்டப்பட்டிருந்ததை நானே பார்த்தேன். அப்படி இருக்கும்போது கொடிகள் இப்போதெல்லாம் தலைமையகத்திலிருந்து வாங்கி அப்படித்தான் கட்ட முடியும். உள்ளூர்காரர்கள் கட்சி கொடி கட்டுகிற காலமெல்லாம் எங்கள் காலத்தோடே முடிவடைந்து விட்டது. ஆக தலைமையின் அனுமதி பெறாமல் கொடி வந்திருப்பதற்கு வழியில 2வது பெரிய பெரிய கொடிகள், எல்லாமே பெரிய பெரிய கொடிகள். சாதாரணமானவர்களால் அந்த கொடிகளை வைத்திருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால், பச்சையாக சொல்ல போனால், கொடி கட்டுவதே ஒப்பந்த அடிப்படையில் ஆகிவிட்டது. அந்த ஒப்பந்த அடிப்படையில கொடி கட்டி போஸ்டர் ஒட்டி எல்லாம் பல வருடங்கள் ஆகிவிட்டன. ஆக மொத்தத்திலே தேமுதிக தலைமையகத்திலிருந்து கட்டளை வராமல் நேற்று கொடி பறந்திருக்காது. ஆனால் நேற்று இரவிலிருந்து இன்றைக்குள் மேலும் பேர வலிமையை கூட்ட பார்க்கிறார்கள். தனித்தவர்கள் போட்டியிடுவார்கள் என்று எனக்கு தோணவில்லை. காரணம், தனித்து போட்டியிடுவதால் எந்த லாபமும் கிடையாது என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். கமலஹாசன் கூட தனித்து போட்டியிட்டு அது அவருக்கு என்ன பெரிய ஓட்டு வங்கி கிடைத்திட போகிறது? தேமுதிகவின் ஓட்டு வங்கி தனித்து போட்டியிட்டு அவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்த காலகட்டத்தில் அது 10% தாண்டவில்லை. அப்படி இருக்கும்போது 2009 நாடாளுமன்ற தேர்தல் தான். அப்படி இருக்கும்போது இப்போது நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கும். அதனால் அவருக்கு பயன் இல்லை. ஆக அவர் பாமகவுக்கு இணையான சீட்டுகளை எதிர்பார்க்கிறார். அது போக ராஜ்யசபா சீட்டு எதிர்பார்க்கிறார். ஏற்கனவே கண்டிப்பாக அவர் சட்டமன்ற சீட்டுகளை எதிர்பார்க்கிறார் என்பது தெளிவாக தெரிந்த விஷயம்தான். அநேகமாக இதிலே பாரதிய ஜனதா அழுத்தத்தால் அதிமுக கடைசியிலே பணிந்துவிடும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் பெரிய வேறுபாடு என்னவென்றால், திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் கட்சிக்கு சீட் ஒதுக்கி விட்டார்கள். பிற கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய பொறுப்பு அல்லது அந்த ஒதுக்கக்கூடிய விருப்பம் திமுகவிடம் விடப்பட்டது. ஆனால் இங்கு பாரதிய ஜனதா சீட்டுகளை வாங்கிவிட்டது. பிற கட்சிகளுக்கும் ஒதுக்கக்கூடிய அந்த விருப்பத்தையும் அந்த அதிகாரத்தையும் தன்னகத்தே வைத்துக் கொண்டுள்ளது. அதுதான் நன்றாக தெரிகிறது. ஏனென்றால் புதிய நீதி கட்சிக்கு அவர்கள் ஒரு சீட்டு கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அது என்ன அடிப்படையில் கொடுத்தார்கள் என்றே புரியவில்லை. அதே நேரத்தில் திமுக கூட்டணியிலே இஸ்லாமிய அமைப்புக்கு ஒரு சீட்டு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மொத்தத்திலே பாரதிய ஜனதாவின் அழுத்தம் தான் இதற்கெல்லாம் காரணம். அதற்காகத்தான் அவர்கள் 5 சீட்டுகளுக்குள் அடங்கி இருக்கிறார்கள்.
கண்டிப்பாக அவர் மேற்கொண்டு அழுத்தம் கொடுத்து தேமுதிகவை அணிக்கு கொண்டு வந்து விடுவார்கள் என்பதுதான் என் எதிர்பார்ப்பு. நீங்கள் குறிப்பிட்டது போன்று 2014 சூழல நீங்க தொலைபேசியில் வர்றதுக்கு முன்னாடி நான் குறிப்பிட்டிருந்தேன். சென்னை உட்லாண்ட்ஸ் ஹோட்டல் நடந்த கூட்டத்துல கடைசியில் ராஜ்நாத் சிங் வந்த பிறகுதான் விஜயகாந்த் வந்திருந்தார். விஜயகாந்த் வந்திருந்து அந்த இருக்கைகளை மாற்றுவதிலே வானதி சீனிவாசனுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் செலவானதெல்லாம் ஏற்கனவே நாம் களத்திலிருந்து பார்த்திருக்கிறோம். மிக முக்கியமாக நீங்க அதை ரொம்ப சரியாக அதை ரிமைண்ட் பண்ணீங்க. இந்த சூழல்ல இந்த கூட்டணி தேமுதிக கூட்டணி அதிமுகவுக்கு வருவது என்பது சட்டமன்ற இடைத்தேர்தலை தாண்டி பாரதிய ஜனதா கட்சி ஏன் இவ்வளவு முனைப்பு காட்ட வேண்டும் அப்படிங்கிற கேள்வி எழுது. பாரதிய ஜனதா கட்சி தேமுதிகவை தன்னோடு வைத்திருப்பதற்கான அடிப்படை காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? என்னவாக இருக்கும் என்றால், தென் தமிழகத்திலே தேமுதிகவுக்கு அமைப்பு ரீதியாக ஒரு பலம் இருக்கிறது. உதாரணமாக தூத்துக்குடியிலே தமிழிசை போட்டி என்பது உறுதியானால், தூத்துக்குடி கண்டிப்பாக அந்த தொகுதியிலே ஒரு 60,000 முதல் 70,000 ஓட்டு வரை கூட தேமுதிகவுக்கு இருக்கும். அமைப்பு ரீதியாகவும் அது பலம் வாய்ந்தது. அதாவது அது திருநெல்வேலி மாவட்டத்தின் பழைய ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும்போது முதலிலிருந்தே மதுரை, திருநெல்வேலி போன்ற பகுதிகளிலே தேமுதிக பெரிய வளர்ச்சி அடைந்து வந்திருந்தது. எனக்கு தெரிந்த எனது நண்பர்களே பலர் இன்னமும் அந்த அமைப்பிலே தொடர்கிறார்கள். அவர்களுக்கு பயன் இல்லை என்றாலும் அவர்கள் இளைஞர்களாக இருந்த போது இந்த அமைப்புக்கு வந்து விட்டார்கள். திமுக அதிமுக வேறு அரசியல் ரீதியாக வேறு போக்கிடம் இல்லை. எனவே தேமுதிகவிலேயே அவர்கள் தொடர்கிறார்கள். அவர்களது ஓட்டு அல்லது அவர்களது உழைப்பு தனக்கு பயன்படும் என்பது பாரதிய ஜனதாவின் கணக்கு. நான் முதலிலேயே சொன்னது போல பாரதிய ஜனதா மொத்தத்திலே இந்த 40 தொகுதிகளையும் வென்றெடுக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகளை அது கையிலே எடுத்திருக்கிறது. நன்றாக நீங்கள் பாருங்கள், 1998 இதே மாதிரியான ஒரு கூட்டணி தான். பாரதிய ஜனதாவுக்கு 5 சீட்டுகள், மதிமுகவுக்கு 5 சீட்டுகள், பாமகவுக்கு 5 சீட்டுகள். ஆனால் அதிமுகவின் வெள்ளி விழா மாநாடு 1998 திருநெல்வேலியிலே 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் ஜனவரி மாதம் நடக்கும்போது அந்த மாநாட்டுக்குத்தான் அனைத்து கட்சி தலைவர்களும் போனார்கள். அத்வானி அவர்களே திருநெல்வேலியிலே, அப்போது விமான நிலையம் தூத்துக்குடியிலே கிடையாது, ஒரு ஏர் ஸ்ட்ரிப் தான். இந்த ஏர் ஸ்ட்ரிப்பிலே இறங்கி அவர் சென்றார். மதிமுக வைகோ அவர்கள் சென்றார்கள். வாஞ்சையுள்ள சகோதரி என்று அழைத்தார்கள். பாமக சார்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த கூட்டத்துக்கு சென்றார். ஆக மேஜர் பார்ட்னர் என்ற முறையிலே அதிமுக தொடங்குகின்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு தான் மற்ற மைனர் பார்ட்னர்கள் செல்ல வேண்டும். ஆனால் இங்கு நிலைமை நேரடியாக மாறாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது பாரதிய ஜனதாவின் கூட்டணி, பாரதிய ஜனதாவின் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதில் அதிமுக அங்கம் வகிக்கிறது. அந்த அதிமுகவின் சீட்டுகளையும் பாரதிய ஜனதா பிரித்து குடிக்கிறது. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நன்றி திரு ஷமீர், நன்றி. தற்போதைய சூழல் வரை நாம் விசாரித்திருக்கக்கூடிய வகையில் இதுவரை அதிமுக தரப்பிற்கு தேமுதிக தரப்பிலிருந்து எந்த விதமான தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் இன்றைய விளம்பரத்தில் விஜயகாந்தின் படம் எதுவும் இடம்பெறவில்லை. ஒருவேளை இன்று முற்பகலுக்கு மேல் ஏதேனும் அறிவிப்புகளை விஜயகாந்த் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று ஒரு தரப்பினர் தகவல்களை சொல்கிறார்கள். தொடர்ச்சியாக தேமுதிகவின் நிலைப்பாடு குறித்த அடுத்த செய்திகளை வழங்கிக் கொண்டிருக்கலாம்.